அணு ஆயுதங்கள். இந்த பேரை கேட்டாலே ஒரு விதமான பயம் வரும் இல்லையா? ஆனா ஒரு முழு நகரத்தையே அழிக்கிற சக்தி எப்படி ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடங்கியிருக்கு? அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கண் சிமிட்டுற நேரத்தை விட பல மடங்கு குறைவான ஒரு கணத்துல நடக்கிற ஒரு கதை இது. கேள்வி பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு அணுகுண்டு நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், அந்த என்ஜினியரிங் அதெல்லாம் கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நாம இப்ப எங்க ஆரம்பிக்க போறோம்னா, அந்த மொத்த அழிவுக்கும் காரணமான அந்த சின்ன மைய பகுதியில இருந்துதான். அதோட அளவை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இவ்ளோ பெரிய சக்திக்கு இத்தனோண்டு பொருள்தான் காரணமானு தோணும். வாங்க அதுல இருந்தே ஆரம்பிப்போம். 1945ல நாகசாக்கி மேல போட்ட ஃபேட்மேன் குண்டோட மையத்துல இருந்தது இதுதான். வெறும் 6.2 கிலோ புளூட்டோனியம். ஒரு கிரிக்கெட் பந்தை விட கொஞ்சம்தான் பெருசு. நம்ம உள்ளங்கையில சுலபமா அடங்கிடும். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ சின்ன ஒரு பொருள் ஒரு முழு நகரத்தையே தரைமட்டமாக்க முடியும்னா நம்பவே முடியலல்ல. ஆனா ஒரு நிமிஷம், கையில ஒரு புளூட்டோனியம் உருண்டை இருந்தா மட்டும் போதுமா? அது பாட்டுக்கு வெடிச்சிடுமா? இல்லவே இல்ல. அது தானா ஒண்ணுமே செய்யாது. அந்த பேரழிவோட சக்தியை கட்டவிழ்த்து விட அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேவை. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்கதாங்க அசலான மேட்ரே இருக்கு. இன்ஜினியரிங்கோட ஒரு மிகப்பெரிய சவால்னு கூட சொல்லலாம். அந்த சின்ன கோளத்து மேல நம்மால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அழுத்தத்தை உருவாக்கணும். எவ்வளவு பெரிய அழுத்தம்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு 50,000 யானைய ஒன்னா நிக்க வச்சு அதோட மொத்த பாரத்தையும் ஒரே ஒரு புள்ளி மேல இறக்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அழுத்தம். இதுக்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு, கிரிட்டிக்கல் பிரஷர். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த புளூட்டோனியம் அணுக்களை ஒன்னோட ஒன்னு நெரிச்சு ஒரு தொடர் வினைய ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அந்த மினிமம் அழுத்தம். இந்த அழுத்தம் இல்லைன்னா அந்த பேரழிவு நடக்கவே நடக்காது. அந்த அழுத்தம் எவ்ளோன்னு கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. 3 லட்சம் வளிமண்டல அழுத்தம். அடேங்கப்பா! நாம இப்ப ஃபீல் பண்றோமே இந்த காத்தோட அழுத்தம், இதை விட 3 லட்சம் மடங்கு அதிகம். சும்மா யோசிச்சு பாருங்க அந்த நம்பர. 3 லட்சங்கிற நம்பர் இன்னும் சரியா புரியலையா? சரி, அந்த யானை கதைக்கே வருவோம். கிட்டத்தட்ட 50,000 ராட்சச யானைகளை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி அதோட மொத்த எடையும் ஒரே ஒரு சின்ன புள்ளி மேல வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பிரஷர். சரி, இவ்ளோ பெரிய அழுத்தத்தை எப்படித்தான் உருவாக்குறாங்க? இதுக்கு பதில் ஒரு அணுக்குண்டுக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கிற ஒரு சாதாரண வெடி விபத்துல தான் இருக்கு. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். அந்த புளூட்டோனியம் உருண்டையை சுத்தி RDX, HMX மாதிரி பயங்கர சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை லேயர் லேயரா வச்சிருப்பாங்க. இது எல்லாம் ஒரே நேரத்துல ரொம்ப துல்லியமா வெடிக்கும்போது அந்த ஷாக் வேவ் இருக்கு இல்லையா, அது நேரா உள்நோக்கி பாய்ந்து அந்த புளூட்டோனியம் உருண்டையை நசுக்கும். ஒரு சின்ன பிசிறு கூட இல்லாம அவ்ளோ கச்சிதமா. சரி, அழுத்தம் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? இப்போதான் அணு நெருப்ப பத்த வைக்க போறோம். ஆனா இதெல்லாமே கண் சிமிட்டுற நேரத்தை விட வேகமா ரொம்ப ரொம்ப கச்சிதமா நடக்கணும். பாருங்க, இது எல்லாம் ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல நடக்கிற ஒரு தொடர் நிகழ்வு. ஃபர்ஸ்ட் ஒரு 5000 வோல்ட் கரண்ட் டெட்டனேட்டருக்கு போகும். போன அடுத்த மைக்ரோ செகண்ட்ல வெளியே இருக்கிற வெடிமருந்தெல்லாம் வெடிக்கும். அது புளூட்டோனியத்தை நசுக்கும். அந்த பயங்கரமான அழுத்தத்துல புளூட்டோனியம் அணுக்கள்ல இருந்து நியூட்ரான்கள் தெரிச்சு வெளியே வரும். அப்புறம் என்ன? ஒரு நியூட்ரான் இன்னொரு அணுவை அடிக்கும். அதுல இருந்து இன்னும் 2-3 நியூட்ரான் வரும். இப்படி 1 2 ஆகி 2 4 ஆகி ஒரு கண்ட்ரோலே இல்லாத சங்கிலி தொடர் வினை ஆரம்பிச்சிடும். அந்த செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆன அடுத்த மைக்ரோ செகண்ட்ல அங்க இருக்கிற டெம்பரேச்சர், அடேங்கப்பா, ராக்கெட் வேகத்துல எகரும். நாம இங்க பேசுறது சாதாரண சூடுல்ல. இந்த ஒப்பீட்ட பாருங்க, உங்களுக்கே புரியும். நம்ம சூரியனோட மையப்பகுதியில இருக்கிற வெப்பமே கிட்டத்தட்ட 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் தான். ஆனா இந்த சின்ன அணுகுண்டோட மையத்துல வெப்பநிலை 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். என்ன சொல்றீங்க? ஆமா, சூரியனை விட பல மடங்கு அதிக வெப்பம். நம்பவே முடியலல்ல. சரி, நாம இது வரைக்கும் பார்த்த இந்த எல்லா விஷயங்களும், அந்த அழுத்தம், வெடிப்பு, சங்கிலி தொடர் வினை, இந்த பயங்கரமான வெப்பம், இதெல்லாம் நடக்க எவ்ளோ நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? 1 நிமிஷம்? 2 நிமிஷமா? இல்ல, நீங்க கண் சிமிட்டுற நேரத்தை விட பல்லாயிரம் மடங்கு வேகம். ஆமா, வெறும் 600 பில்லியனில் ஒரு பங்கு வினாடி. அதாவது ஒரு செகண்ட 100 கோடி துண்டா வெட்டி அதுல வெறும் 600 துண்டுகளை எடுத்தா எவ்ளோ கம்மி நேரமோ அந்த நேரத்துக்குள்ள ஒரு முழு நகரமே காலி. இந்த நம்ப முடியாத வேகத்தை நாம புரிஞ்சுக்க இந்த ஒரு வரி போதும். நாகசாக்கில குண்டு வெடிச்சப்போ அங்கிருந்த மக்களுக்கு கண் சிமிட்டுறதுக்கு கூட நேரம் கிடைக்கல. எண்கள், இயற்பியல் எல்லாம் ஒரு பக்கம். ஆனா அதோட உண்மையான தாக்கம் இதுதான். கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது.
நாம மனுஷங்க யோசிக்கிற வேகத்தை விட, நாம உணர்ற வேகத்தை விட 10,000 மடங்கு வேகமா ஒரு டெக்னாலஜி வேலை செய்யும்போது என்ன ஆகும்? அதோட விளைவுகள் என்ன? நம்மளோட பொறுப்பு என்ன? இத பத்தி நாம எல்லாரும் கண்டிப்பா யோசிக்கணும்.